டக்ஸின் வகைகள் மற்றும் அவற்றின் பயன்கள். டைப்ஸ் ஆஃப் டக்ஸ் அண்ட் their uses. இந்த வீடியோவில் நாம் டக்ஸ் பற்றி அறிந்து கொள்வோம். டக் என்றால் என்ன, அது எங்கே பயன்படுத்தப்படுகிறது, அதன் பல்வேறு வகைகள் மற்றும் அதன் நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். டக் என்பது துணியின் அழகை மேம்படுத்துவதற்காக ஊசி, நூல் மற்றும் தையல் மெஷினின் உதவியுடன் உருவாக்கப்படும் ஒரு வடிவமைப்பு ஆகும். ஆடையை கவர்ச்சியாக காட்ட அல்லது அதன் நீளம் மற்றும் அகலத்தை சரி செய்ய ஒரு இடத்தில் துணியை மடித்து தைப்பதே டக் எனப்படும். டக்ஸின் பயன்கள். டக்ஸ் என்பது ஆண்கள், பெண்கள் என அனைவர் அணியும் உடைகளிலும் பயன்படுத்தப்படலாம். அவை பொதுவாக சட்டைகள், டாப்ஸ், டி-ஷர்ட்டுகள், ட்ரவுசர்கள், படுக்கை விரிப்புகள், தலையணை உறைகள், குஷன்கள், சூட்கள், பிளவுஸ், பைகள், பாவாடைகள், ஃப்ராக்குகள் போன்றவற்றில் காணப்படுகின்றன. காட்டன், பாப்லின், நைலான், லினன், ஹோசரி, டெனிம் மற்றும் பல வகை துணிகளில் டக்ஸை பயன்படுத்தலாம். டக்ஸின் பயன்கள். டக்ஸ் மூலம் ஆடையின் அழகு மேம்படுகிறது. துணியில் உள்ள குறைபாடுகள் மறைகிறது. அதிகப்படியான நீளத்தை குறைக்க முடிகிறது. கவர்ச்சியை அதிகரிக்கிறது. ஆடையின் விலையை அதிகரிக்க முடிகிறது. துணி உடம்போடு நன்றாக பொருந்துகிறது. துணி முழுவதும் நன்றாக பயன்படுகிறது. இது போன்ற பல நன்மைகள் கிடைக்கிறது. பல்வேறு வகையான டக்ஸ் உள்ளன. பின் டக்ஸ், கிராஸ் டக்ஸ், ட்விஸ்டட் டக்ஸ், கார்டட் டக்ஸ், ஷெல் டக்ஸ், ஸ்பேஸ் டக்ஸ், ரிலீஸ்டு டக்ஸ். பின் டக்ஸ் ஒரு ஊசியின் அளவு மெல்லியதாக துணியில் உருவாக்கப்படும் சீம்கள் பின் டக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. துணிக்கு அழகு சேர்ப்பதே இதன் முக்கிய நோக்கம். கிராஸ் டக்ஸ். இந்த வகை டக்ஸ் செய்ய துணி முதலில் நீளவாக்கில் தைக்கப்படுகிறது, பின்னர் அகலவாக்கில் தைக்கப்படுகிறது. இதனால் துணியில் உருவாகும் சதுர வடிவங்கள் கிராஸ் டக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ட்விஸ்டட் டக்ஸ். துணியின் அகலம் முழுவதும் சமமான இடைவெளியில் நீள் கோடுகளாக தைப்பதன் மூலம் இந்த டக்ஸ் உருவாக்கப்படுகிறது. பின்னர் அரை அங்குல இடைவெளியில் மாற்றி தைக்கப்படும். அவ்வாறு சீம்களின் ஊடே துணி திருப்பப்பட்டு தைக்கப்படும் போது அது முறுக்கப்பட்டவாறு அல்லது சுருங்கியவாறு தெரியும். கார்டட் டக்ஸ். இந்த வகை டக்ஸை எந்த தடிமனில் வேண்டுமானாலும் செய்ய முடியும். சீமிங் சமயத்தில் ஒரு நூல் கயிறு போன்றது துணிக்குள் வைக்கப்பட்டு தைக்கப்படுகிறது. இதனால் அத்துணி துருத்தியவாறோ புடைப்பாக்கப்பட்டது போன்றோ காணப்படும். ஷெல் டக்ஸ். இதில் துணியின் விளிம்பு மடிக்கப்பட்டு லேசாக தைக்கப்படுகிறது. பின்னர் அதன் நூல் வட்டமாக சுழற்றப்பட்டு தொடங்கிய இடத்திற்கே கொண்டு வரப்படுகிறது. இந்த செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் ஒரு ஷெல் போன்ற வடிவமைப்பு உருவாகிறது. ஸ்பேஸ் டக்ஸ். இந்த வகை டக்ஸில் ஒவ்வொரு டக்குக்கும் இடையில் அரை அல்லது ஒரு அங்குல தூரம் விடப்படுகிறது. ஒவ்வொரு டக்கின் முடிவிலும் சமமான தூரத்தில் சீமிங் செய்யப்படுகிறது. இதனால் டக்ஸ் ஒரே மாதிரியாகவும் சமமான இடைவெளியிலும் தோன்றும். ரிலீஸ்டு டக்ஸ். இந்த வகை டக்ஸில் மேலே தொடங்கி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை சீமிங் செய்யப்படுகிறது. பின் கீழ்ப்பக்கம் தைக்கப்படாமல் அப்படியே விடப்படுகிறது. இது ஒரு தளர்வான மற்றும் இயல்பான தோற்றத்தை அளிக்கிறது. டக்ஸ் என்பது தையல் கலையின் ஒரு முக்கிய நுட்பமாகும். இது ஆடைகளின் அழகு, பொருத்தம் மற்றும் கவர்ச்சியை மேம்படுத்துகிறது. பின் டக்ஸ், கிராஸ் டக்ஸ், ட்விஸ்டட் டக்ஸ், கார்டட் டக்ஸ், ஷெல் டக்ஸ், ஸ்பேஸ் டக்ஸ், ரிலீஸ்டு டக்ஸ் போன்ற பல்வேறு வகையான டக்ஸ் வெவ்வேறு உடைகளிலும் வடிவமைப்புகளிலும் புதுமையை புகுத்துகின்றன. சரியான நுட்பத்தையும் துணியையும் பயன்படுத்தி எந்த ஆடையையும் டக்ஸை கொண்டு மிகவும் கவர்ச்சியானதாக மாற்ற முடியும். சுருக்கம். டக்ஸ் என்பது ஆடைகளின் அழகு, பொருத்தம் மற்றும் கவர்ச்சியை மேம்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்தோம். பின் டக்ஸ், கிராஸ் டக்ஸ், ட்விஸ்டட் டக்ஸ், கார்டட் டக்ஸ், ஷெல் டக்ஸ், ஸ்பேஸ் டக்ஸ், ரிலீஸ்டு டக்ஸ் போன்ற பல்வேறு வகையான டக்ஸ் வெவ்வேறு உடைகளிலும் வடிவமைப்புகளிலும் புதுமையை புகுத்துகின்றன. சரியான நுட்பத்தையும் துணியையும் பயன்படுத்துவதன் மூலம் ஆடைகளை மிகவும் நாகரிகமானதாகவும் நேர்த்தியானதாகவும் மாற்ற முடியும். இப்போது உங்களுக்காக ஒரு பணி. ஏதேனும் ஒரு துணியில்
ஸ்பேஸ் டக்ஸ் உருவாக்கி காட்டுங்கள்.